அமுதவள்ளி 96 காட்டில் தான் நான் சாப்பிட்டு சாலுக்கு போனேன். சாலுக்கு போகும்போது கடந்து கடிச்சிருச்சு, எல்லாத்துக்கும் கடிச்சு, எனக்கும் கடிச்சு. எனக்கு கடிச்சதுலேருந்து கண் பார்வை சரியாக தெரியல, தெரியாமலுக்கு இந்த கையை வேலை செய்ய முடியல, கண் பார்வை தான் தெரியல. ஆஸ்பத்திரியில் அங்கே போய் சீட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ மேனேஜர்மெண்ட் கம்பெனியில் முதல்ல ஆம்புலன்ஸ் கொடுத்து சார் அனுப்புனார், ஈஸ்வரமூர்த்தி டாக்டரு அனுப்பி அங்கே எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்துட்டு இப்போ போய் சீட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு போக முடியாது, பைசா இல்லை, வண்டி பிடிச்சி போகிறதுக்கு வழி இல்லை. உடம்பு சரியாகல, கை சரியாகல, கண்ணு சரியாகல. எனக்கு கம்பெனி பார்த்து ஏதாவது கம்பெனி பார்த்து ஏதாவது ஒரு உதவி செய்யணும். இந்த வயசு எனக்கு வீட்டுல இருக்குது கஷ்டமா இருக்கு. அவர் 5 வருஷம் ஆயிடுச்சு தேனி கடிச்சிட்டு. தேனி கடிச்சு 5 வருஷமா அவர் படுக்கையிலே தான் இருக்காரு. ரொம்ப முடியல, உடம்புக்கு ரொம்ப முடியல. கை வலி, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கண்ணு பார்வை இருக்கு, ஒரு கண்ணு பார்வை இல்லை. மெடிக்கல் ஆஸ்பத்திரிக்கு போக சொல்றாங்களாம் கோயம்புத்தூருக்கு. அப்ப அங்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்களா, வண்டி கொடுத்து போக சொன்னாங்களா. இவ்வளோ நாளைக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்துச்சு, இப்போ ஆம்புலன்ஸ் இல்லை, வண்டி பிடிச்சி போங்கங்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு வயசாயிருச்சு, அதனால அவர் போக முடியல. வண்டி போகிறதுக்கு ஒரு ஆள் வேலையை செஞ்சுட்டு வண்டி பிடிச்சி போகிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அழுகுறாங்க. 7:30 மணிக்கு அந்த ரோட்டில் 3 பேர், 2 பெண் தொழிலாளி, ஒரு ஆண் தொழிலாளி, 3 பேர் நைட்டு 7:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த கழியில் நடந்து அங்கே NCTVSலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்கள் அப்பா இன்னும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரல, மணி 7:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நான் அசிஸ்டன்ட் மேனேஜரையும் ஃபீல்டு ஆஃபீஸரையும் ஃபோனில் கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி இன்னும் வேலைக்கு போனவங்க திரும்பி இன்னும் வீட்டுக்கு போகலாம், மணி 7:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இல்லை வந்துட்டு இருக்காங்க. மணி நைட்டு 7:30 மணிக்கு அந்த ரோட்டில் யானை ஏற்கனவே போன மாதம் தான் ஒரு அக்கா வால்பாலேருந்து வந்த ஒரு அக்காவை பகலில் 11 மணிக்கு இடிச்சு தள்ளிடுச்சு. நைட்டு 7:30 மணிக்கு ஒத்தையில் போகும்போது அவங்க உயிருக்கு யார் உத்தரவாதம் தர்றது? அங்கேருந்து இங்கே வேலைக்கு வர்றாங்க, வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுறீங்க, போகும்போது வண்டி கொடுக்கணுமா வேண்டாமா? அதான நியாயம். എല്ലാവർക്കും നല്ല നമസ്കാരം. എൻ്റെ ഈ പിറകിലൂടെ കടന്നു വരുന്നത് മലക്കപ്പാറയിലെ ടാറ്റ ടീ എസ്റ്റേറ്റിൽ ജോലി ചെയ്യുന്ന തോട്ടം തൊഴിലാളികളാണ്. അവർ വലിയ പോരാട്ടത്തിലാണ്. അഭിവാദ്യങ്ങൾ അർപ്പിച്ചുകൊണ്ടും ജൈവിളികൾ നേർന്നുകൊണ്ടും നൂറുകണക്കിന് തൊഴിലാളികളാണ് ഈ മലക്കപ്പാറ ടാറ്റയിലെ ടീ എസ്റ്റേറ്റിലേക്ക് പ്രക്ഷോഭ ജാഥ, പ്രതിഷേധ മാർച്ച് നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ടാറ്റ കോഫി ലിമിറ്റഡ് ഈ കമ്പനിപ്പടിക്ക് മുന്നിൽ ഒരു കൂട്ടം തൊഴിലാളികൾ വളരെ ശക്തമായ ഒരു സമരത്തിലേർപ്പെട്ടിരിക്കുകയാണ്. ആരാണ് ആ തൊഴിലാളികൾ? കേരള സമൂഹത്തിൽ ആടുമാടുകളെപ്പോലെ ലായങ്ങളിൽ ജീവിക്കുന്ന തോട്ടം തൊഴിലാളികളാണവർ. അവരുടെ അവകാശങ്ങൾക്ക് വേണ്ടി, അവരുടെ പ്രാഥമിക അവകാശങ്ങൾക്ക് വേണ്ടി ആ തൊഴിലാളികൾ ടാറ്റ ടീ എസ്റ്റേറ്റിന് മുന്നിൽ പോരാടുകയാണ്. നമുക്കറിയാം, ഈ എസ്റ്റേറ്റിൽ നിരവധി കണക്കിന് തൊഴിലാളികളാണ് പണിയെടുക്കുന്നത്. എന്നാൽ അവരുടെ പരിഗണിക്കപ്പെടേണ്ട ആവശ്യങ്ങൾ പോലും പരിഗണിക്കാതെ വീണ്ടും അവരുടെ ജീവിതം വറചട്ടിയിലേക്ക് തള്ളിവിടുന്ന ഈ മാനേജ്മെൻറ്റിനെതിരെ ശക്തമായ പ്രക്ഷോഭവുമായി ഈ കമ്പനിപ്പടിക്ക് മുന്നിൽ ടാറ്റ ടീ എസ്റ്റേറ്റിലെ തൊഴിലാളികൾ AITUC എന്ന തൊഴിലാളി യൂണിയൻ്റെ നേതൃത്വത്തിൽ വളരെ ശക്തമായ ഒരു പ്രക്ഷോഭത്തിലേക്ക് നീങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്ന കാഴ്ചയാണ് ഈ കമ്പനിപ്പടിക്കൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. ആടുമാടുകളെ പോലുള്ള ജീവിതം, ചെറിയ സ്ക്വയർ ഫീറ്റിൽ 200-300 സ്ക്വയർ ഫീറ്റിൽ വീടിനുള്ളിൽ ഒരു കുടുംബം മുഴുവൻ ജീവിക്കേണ്ടി വരുന്ന ഗതികെട്ട രീതികൾ. ഒരു ഹോസ്പിറ്റൽ സൗകര്യമില്ല, ഇവർക്ക് ബോണസ് ഇല്ല, കൂലി വർധനവില്ല. ഓരോ കാലഘട്ടത്തിലും പറ്റിക്കപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന കേരളത്തിലെ ഏക തൊഴിലാളി വർഗമായിട്ടുള്ള തോട്ടം തൊഴിലാളികൾ ഇതാ മുഷ്ടി ചുരുട്ടിക്കൊണ്ട് AITUC എന്ന തൊഴിലാളി യൂണിയൻ്റെ നേതൃത്വത്തിൽ അണിനിരന്നുകൊണ്ട് ഈ എസ്റ്റേറ്റിൻ്റെ വഴിത്താരകളിലൂടെ പ്രകമ്പനം മുഴക്കിക്കൊണ്ടുള്ള മുദ്രാവാക്യങ്ങൾ വിളിച്ചുകൊണ്ട് ഈ തൊഴിലാളി യൂണിയൻ ടാറ്റ ടീ എസ്റ്റേറ്റിന് മുന്നിൽ പ്രക്ഷോഭമിരിക്കുകയാണ്. തൊഴിലാളികളുടെ പരിരക്ഷ അത് തന്നെയാണ് AITUC എന്ന് പറയുന്ന ഈ മഹാപ്രസ്ഥാനം ഉയർത്തിപ്പിടിക്കുന്നത്. കൊളുന്ത് നെയ്യുന്ന നിങ്ങളുടെ കൈകളിൽ ഏത് കൊടിയാണ്? AITUCയുടെ കൊടിയാണ്, ചോര ചെങ്കൊടിയാണ്. 104 വർഷക്കാലത്തെ സമരത്തിന്റെ, പോരാട്ടത്തിന്റെ, അതിജീവനത്തിന്റെ പാരമ്പര്യമുള്ള കൊടി. അതാണ് ഈ ചുവന്ന ചെങ്കൊടി. ബ്രിട്ടീഷുകാരനെ ഇന്ത്യയിൽ നിന്ന് ആട്ടിയോടിക്കാൻ പിടിച്ച ചെങ്കൊടി, അതാണ് AITUCയുടെ ചെങ്കൊടി. ആദിവാസികളുടെ വനഭൂമി, ആ വനഭൂമി ഞങ്ങൾ കൃഷി ചെയ്യും, അതിൽ ഉൽപ്പന്നങ്ങൾ ഉണ്ടാക്കും, വനത്തിൽ നിന്നുള്ള ഉൽപ്പന്നങ്ങൾ ഉൾപ്പെടെ മൂല്യവർദ്ധിത ഉൽപ്പന്നങ്ങൾ ഉണ്ടാക്കും എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടാണ് കൃഷി ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ നിന്ന് പൈസ കഴുകുന്നത്. എവിടെ എത്തി നിൽക്കുന്നു അത്? അപ്പോൾ ആരാണ് ഇതിന്റെ പിന്നിലുള്ള ലോബി? നമ്മൾ പരിശോധിക്കണ്ടേ? ഇന്ന് ഭരണം നടത്തുന്നതിൽ പ്രധാനപ്പെട്ട കക്ഷി അതിന്റെ പിന്നിൽ ലോബിയായി മാറുന്നു.
സർക്കാരിൽ നിന്ന് പൈസ കൈപ്പറ്റുന്നു. എന്നിട്ട് യാതൊരു ഗുണവും ജനങ്ങൾക്ക് കിട്ടാതെ, ആദിവാസികൾക്കും കിട്ടാതെ ഒരു സൊസൈറ്റി, ട്രൈബൽ സൊസൈറ്റി, അങ്ങനെ സൊസൈറ്റി ഉണ്ട് ഇവിടെ. ആ സൊസൈറ്റിയിൽ ആരാണ് മെമ്പർമാർ എന്നുള്ളത് നിങ്ങൾ പരിശോധിക്കണം. എനിക്ക് പറ്റിയ കുറച്ച് ആൾക്കാരും മാത്രം അതിൽ മെമ്പർഷിപ്പ് കൊടുത്ത് സർക്കാരിനെ ആ സൊസൈറ്റിയുടെ പേരും പറഞ്ഞ് പറ്റിച്ച്, ഇവിടെ ഇപ്പൊ നമുക്കറിയാം പെൻഷൻ കൊണ്ടുപോയി കൊടുക്കുന്നതൊക്കെ ആ സൊസൈറ്റിയുടെ കയ്യിലേക്ക് മാറി അല്ലേ. അപ്പൊ ആ രീതിയിലേക്ക് സംഘടന വളർത്തുക എന്നുള്ള രീതിയിലേക്ക് ആ സൊസൈറ്റിയുടെ പ്രവർത്തനം മാറുന്നു. മറിച്ച് അനധികൃതമായി 203 ഏക്കർ ഭൂമി കൈവശം വെച്ചതിനെതിരെ കൂടിയാണ് നമ്മുടെ പ്രതിഷേധം. நம்ம மலுக்கப்பாறை எஸ்டேட்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இப்ப இருக்கிறதே இல்லை. மலுக்கப்பாறைக்குன்னு உள்ள டாக்டர், ஏதோ ஒரு டாக்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, அவரோட சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் போயிட்டாரு. அதுக்கு பதிலாக புதுசா டாக்டர் எடுக்க வேண்டியது யாரு? கம்பெனியோட பொறுப்பு. ஆனா மலுக்கப்பாறை ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நம்ம உடம்பு சரியில்லைன்னு போனோம்னா டாக்டர் இங்க இல்ல, வெள்ளோனியில இருக்காரு, உருளிக்கல்ல இருக்காரு, பச்சைமலையில இருக்காருன்னு சொல்றாங்க. நமக்கு உயிருக்கு யாரு பாதுகாப்பு தரது? நமக்கு டாக்டர் இங்க ரெகுலரா இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி நமக்கு டாக்டர் இங்க வேணும். சாப்பாட்டு லீவு கிடையாது. சாயங்காலம் 5 மணிக்கு கை விடுறாங்க. ஆனா 4 மணிக்கு விட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் கிடையாது. அடிமை மாதிரி எங்களை வழி நடத்துறாங்க. ஆனைக்காட்டில் நாங்கள் போயிட்டு வருவோம். வண்டி கொடுத்தாங்க, வண்டி கிடையாது. எனக்கு 1008 நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, சோகாஸ் நோட்டீஸு. 2 தடவை நான் விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் கொலையா பண்ணினேன். பரமட தொழிலாளிக்கு வீடு கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். என்னோட காசுல இருந்து ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் அம்மாவுக்கு என் சம்பளத்துல இருந்து தான் காசு போகுது. மெடிக்கல் பில்லு அவங்களுக்கு நாங்க தான் காசு கொடுக்கறோம். பிஎல்சி வந்து சம்பளம் கொடுக்க கிடையாது. எல்லா அதிகாரிக்குமே இந்த தொழிலாளியோட சம்பளம் தான் போகுது. ஆனா அதை யாருமே நம்ம கேட்காம மேனேஜர் இஷ்டம் தான் வேலை செய்ய. நான் வந்து ஒரு தப்பும் செய்ய கிடையாது. தீபாவளிக்கு வந்துட்டு நமக்கு அட்வான்ஸ் பணம் கொடுப்பாங்க. 4000 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தடவை 5000 ரூபாய் வேணும்னு சொல்லி எல்லா யூனியன்காரங்களும் போய் பேசணும். போய் பேசும்போது 5000 ரூபாய் தரேன். இந்த வருஷம் மலுக்கப்பாறையில் 70% பேர் தீபாவளியை கொண்டாடலை. 70% பைசா கொடுக்கல. பகுதி பேத்துக்கு வேலை கணக்கு பார்த்து 5000 ரூபாயா 4000 ரூபாய் கொடுத்தாங்க. 4000 ரூபாய் கொடுத்தாங்க. பேலன்ஸ் பைசா பகுதியால் கொடுக்கவே இல்லை. அதாவது வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி நம்ம பணத்தை தான் பிடிக்கிறாங்க. 70% இருந்தால் தான் நான் பணத்தை கொடுப்பேன். அதுக்கப்புறம் மேனேஜர் போய் பேசும்போது அதெல்லாம் முடியாது, தர முடியாது அப்படின்ட்டாரு. ஐயா மேனேஜ்மென்ட் ஐயா மேனேஜ்மென்ட் அடி சமர்த்தா நோக்கல்ல அடி சமர்த்தா நோக்கல்ல வேற வாழு வட்டாலோ வேற வாழு வட்டாலோ ஆசா மல்ல பையா ஆசா மல்ல பையா வேற வாழு வட்டாலோ வேற வாழு வட்டாலோ ஏய் டியூஷன் வட்டாலோ ஏய் டியூஷன் வட்டாலோ பேயன் வட்டாலோ பேயன் வட்டாலோ நோக்கிக்கோளோ நீயே நோக்கிக்கோளோ தொழிலாளிகள் சிந்திங்க. போனஸ் பேச்சுவார்த்தை எப்பயுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வருஷம் எல்லா யூனியன் தலைவர் மாதிரி கூப்பிட்டு போனஸ் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்த வருஷம் போனஸ் பேச்சுவார்த்தையே நடத்தல. என்ன காரணம் தெரியுமா? அக்கௌண்ட் நம்பர் கேட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் கொடுத்தாங்க. தலைவர் மாதிரி படிச்சு சொன்னோம். நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. நமக்கு வேணுங்கிற வசதிகளை நீங்க செஞ்சு கொடுங்க. பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் மிஷின் ரிப்பேர் ஆகுது. எங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு நீங்க அக்கௌண்ட்ல போடுங்கன்னு சொல்லி சொன்னோம். இந்த வருஷம் போனஸ் பேச்சுவார்த்தைக்கு எந்த யூனியன் தலைவருமே கூப்பிடல. போனஸ் அதே மாதிரி 13%. டாடா கம்பெனி அறிவிச்சது 13%. அதாவது நஷ்டத்தில் போற கம்பெனிகள். நம்ம மூணாறுல உள்ள பள்ளிவாசல் ஸ்டேட்ல 8.33 போனஸும் 5% ஊக்கத்தொகையும் பணம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 13% மூணாறுல உள்ள பள்ளிவாசல் ஸ்டேட்ல கொடுத்துருக்காங்க. ஆனா மலுக்கப்பாறை இதெல்லாமே டாடா கம்பெனி கூட சேர்ந்தது தான். ஆனா இங்க நஷ்டத்துல போகுதுன்னு சொல்றாங்க. எந்த தொழிலாளி வச்சுங்க நஷ்டத்துல போகுது? எந்த தொழிலாளியாவது வேலை செய்யாம சம்பளம் கொடுக்குறாங்களா? எல்லா தொழிலாளியும் வேலை செய்யறாங்க. இவங்க இங்க இருந்து பழையாழ்பாறை மீட்டிங் போனா நமக்குள்ள உழைப்பினுடைய ரத்தத்துல தான் அந்த பெட்ரோல். இங்க உள்ள தொழிலாளிகள் ஒவ்வொருத்தருடைய காசு தான். நம்ம அனாவசியமா எந்த செலவும் எந்த தொழிலாளியும் பண்றது இல்ல. இவங்க ஆடம்பரமா வாழ்றதுக்காக வேண்டிட்டு நம்ம தொழிலாளிகளுக்கு நஷ்டம் வருதுன்னு சொல்றாங்க. டீ தூள் விலை இப்ப கூடி இருக்கு. அதாவது நம்ம மலுக்கப்பாறை ஸ்டேட்ல உள்ள ஃபேக்டரி ஆனமலைஸ் பிளஸ் மூணாறு
இந்த ஃபேக்ட்ரியிலே நம்பர் 1 ஃபேக்ட்ரி மலக்கப்பாறை ஃபேக்ட்ரி. அதுக்கு வந்துட்டு மிக முக்கியமான காரணங்க அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகள். இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு 13% போனஸ் കൊടുക്കலாம்ல. ലായം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നായ്ക്കളും കന്നുകാലികളും ഉറങ്ങാൻ കേറിക്കിടക്കുന്ന ഒരിടം. എന്നാൽ ബ്രിട്ടീഷുകാരന്റെ കാലത്ത് പണിത ആ ലായങ്ങളിൽ ഇപ്പോഴും ഒരു മാറ്റമില്ല. നമ്മുടെ മറ്റു ഇടങ്ങളിൽ നിന്ന് എത്രയോ ടൂറിസ്റ്റുകൾ ഇവിടെ ഈ മലക്കപ്പാറയിലേക്ക് വരുന്നുണ്ട്. KSRTC ബസ് ഉല്ലാസ യാത്ര എന്നുള്ള പേരിൽ ടൂറിസ്റ്റുകൾക്ക് മലക്കപ്പാറ വരാൻ സൗകര്യമൊരുക്കി കൊടുത്തിട്ടുണ്ട്. ആ ടൂറിസ്റ്റുകൾ നമ്മൾ കിടക്കുന്ന ലായത്തിലേക്കൊന്ന് വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ ഈ ദയനീയമായ ജീവിതം കണ്ട് മരവിച്ചു പോകും അവരുടെ മനസ്സ്. ഈ നരകത്തിൽ നിന്ന് തന്നെ കരകയറ്റണേ എന്ന് ദീർഘമായ നിശ്വാസത്തോടുകൂടി ഓരോ ദിവസവും പ്രാർത്ഥിക്കുന്ന മലക്കപ്പാറ തൊഴിലാളികളുടെ നരകതുല്യമായ ജീവിതത്തിന് അറുതി വരുത്തണം. 2 മുറികളുള്ള വീടുകൾ നമ്മുടെ കുട്ടികൾക്ക് നമുക്ക് താമസിക്കാൻ വേണ്ടി ഒരുക്കി തരണം. போராடுவோம் 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 வெற்றிகளே போராடுவோம். ஐயையோ மேனேஜ்மென்ட் ஐயையோ மேனேஜ்மென்ட் அடி சமர்த்தா நோக்கல்ல அடி சமர்த்தா நோக்கல்ல வேற மாடு ஓட்டோலோ வேற மாடு ஓட்டோலோ ஆசா மல்ல பந்த பையா ஆசா மல்ல பந்த பையா வேற மாடு ஓட்டோலோ வேற மாடு ஓட்டோலோ ஏய் டிவிஷன் ஓட்டோலோ ஏய் டிவிஷன் ஓட்டோலோ பேயன் ஓட்டோலோ பேயன் ஓட்டோலோ நோக்கி கோலா நோக்கி கோலா நோக்கி கோலா நோக்கி கோலா நீயே நோக்கி 8 மணிக்கு சாலையில நிக்கணுமா, அது கொடுமையா எங்களுக்கு. கொடுமையிலும் கொடுமை, ரொம்ப கொடுமை. ஒரு நேரம் வண்டி கொடுக்குறாங்க, அந்த வண்டி இப்ப கொடுக்கறது கிடையாது. இல்ல 8 மணிக்கு சாலையில இல்லைன்னா டேமாலுக்கு வேலை இல்லை, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே வேலை கொடுத்தாலும் மேஸ்திரி நான் 1 மணி நேரம் மணிக்காசு வெட்டி தான் உங்களுக்கு நான் வேலை கொடுப்பேன்னு சொல்லி கண்டிஷன் போடுது. காட்டுல பேசக்கூடாது, நிக்க கூடாது. காலையில 8 மணிக்கு சால் பிடிச்சா 11:45 வரைக்கும் வெட்டு வெட்டு வெட்டுன்னு சாவடிக்குது. சாயங்காலம் மதியானம் சாப்பிட்டு 12:45 போனா அந்த 12:45 இருந்து 4:45 வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துட்டா டைம் பார்த்து நீ வாரையா அப்படின்னு சொல்லி எங்களை கேக்குது. மணிக்காசு வெட்டு வாங்குது. 1000 டார்ச்சர். எங்களுக்கு கொடுமை. வீட்டுல கூட கொடுமையே இல்லை. எங்க குடும்பத்துல கூட நாங்க ஒரு நேரம் கஷ்டப்பட்டாலும் ஒரு நேரம் ரிலாக்ஸா இருக்கிறோம். இல்ல எங்களுக்கு ஒரு பேரமெண்ட் சூப்பரேசரை கண்டிப்பா போடணும். எங்களுக்கு டெம்பரவரி மேட்ச் தான் ரொம்ப டார்ச்சர், ஓவர் டார்ச்சர் எங்களுக்கு. நாங்க எங்களை அடி முட்டாளா நினைச்சுக்கிட்டாங்க. நாங்க படிப்பறிவு இல்லாட்டி எங்களுக்கு சொந்த புத்தி இருக்கு, சுய புத்தி இருக்கு, எல்லா புத்தியுமே இருக்கு. யாரும் எங்களுக்கு படிப்பறிவு இல்ல, தாட்டு கட்டி வேலைக்கு போனா நாங்க அடிமைதான் அப்படின்னு ஒருத்தர் நினைக்க வேண்டாம். எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தேவையான அளவு படிச்சிருக்காங்க. அதனால எங்களை அடி முட்டாளா ஆக்க கூடாது. நான் 2 தடவை விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்கேன், ஒரு தப்பும் செய்யாம. கோலா நோக்கிக்கோலா 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 அல நீயே நோக்கிக்கோ அல நீயே நோக்கிக்கோ வெற்றி மட்டும் வந்து நோக்கிக்கோ வெற்றி மட்டும் நோக்கிக்கோ வெற்றி மட்டும் வந்து நோக்கிக்கோ வெற்றி மட்டும் நோக்கிக்கோ அல நீயே கண்டாலோ ஏய் டியூஷன் ஓட்டோலோ ஏய் டியூஷன் ஓட்டோலோ சிபிஐ சிந்தாவா போராடுவோம் 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 வெற்றி வருவோம் வெற்றி வருவோம் போராடுவோம் வெற்றி வருவோம் தேவசி கிடைக்கு மாறே போராடுவோம். ആന ചവിട്ടിക്കൊന്നു, പുലി പിടിക്കുന്നു. ആന ചവിട്ടിക്കൊന്നപ്പോ ആനുകൂല്യം കിട്ടാൻ വേണ്ടിയിട്ട് അപേക്ഷ കൊടുത്തു. ആ അപേക്ഷയുടെ ദയനീയമായ അന്ത്യം എന്തായിരുന്നു എന്നറിയൂ? ആന ചവിട്ടിയത് കേരളത്തിലാണെങ്കിലും ആന തമിഴനാണ് എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ആ ആനുകൂല്യം കിട്ടിയില്ല. ഒരു ജീവനാണ് പോയത്. ചവിട്ടുന്ന ആനയ്ക്ക് തമിഴനാണോ മലയാളിയാണോ എന്നറിയില്ലല്ലോ. മുന്നിൽ വരുന്ന തോട്ടം തൊഴിലാളി ചവിട്ടേറ്റിവിടെ മരിച്ചു. ദിവസങ്ങളോളം കോഴിക്കോട് മെഡിക്കൽ കോളേജിൽ കിടന്നു. ആ ദയനീയമായ ദുരന്തങ്ങൾ ഇനി ആവർത്തിക്കാതിരിക്കാൻ മാനേജ്മെന്റിന്റെ ടാറ്റ മാനേജ്മെന്റും ശ്രദ്ധിക്കണം. 8 കിലോമീറ്റർ ഈ കുന്നുകൾ കയറി പോയെങ്കിൽ മാത്രമേ ജോലി സ്ഥലത്തെത്തൂ. അവർക്ക് ജോലി ചെയ്യാൻ വാഹനം വിട്ടുകൊടുക്കണം എന്നാണ് നമ്മൾ ആവശ്യപ്പെട്ടത്. மயானம்பாறையிலிருந்து பன்னிமேடு ஸ்கூலுக்கு போறதுக்கு குழந்தைகளுக்கு நடக்கிறதுக்கு அங்க ஸ்டெப் இருக்கு. பகுதி பகுதிக்கு தெரியும். அந்த ஸ்டெப் 2 சைடு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஆளை போட்டு வெட்டி விடுவாங்க.
அதை 5 தடவை மயிலாம்பரம் இருக்கிற ஃபீல்டு ஆஃபீஸர்ட்ட 5 தடவை பேசியாச்சு. அவங்க குழந்தைங்க அந்த வழி நடந்து ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் அவங்க வெட்டி விடுவாங்களா, வெட்டி விட மாட்டாங்களா? தொழிலாளி வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு குழந்தைய போகிறாங்க. அது மட்டும் இல்லை, வால்பாறைக்கு ஒரு அர்ஜென்ட் போனால் அந்த வழி தான் ஆளுகளும் நடந்து போகிறாங்க. அந்த வழியை வெட்டி கொடுக்கணுமா வேண்டாமா? ஏதோ ஒரு மிருகங்கள் வந்து ஆளை அடிச்சிருச்சு, ஒரு அட்டாக் பண்ணிருச்சு, என்ன செய்ய முடியும்? ஒரு பாதுகாப்பு தானே. சைடு 2 பக்கமும் ஒரு 6 ஆள் 5 ஆள் 4 ஆள் கபாத்தி மிஷின் போட்டால் 1 நாள் 2 நாளில் வெட்டி முடிச்சிடலாம். அதை கூட ஆளுகளுக்கு வேண்டி செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. நீங்க கம்பெனியோட ரூல்ஸ் என்னது? 29 கிலோ வெட்டணும். எந்த தொழிலாளியாவது 29 கிலோ வெட்டுறாமா? 50 கிலோ 70 கிலோ 100 கிலோ கொழுந்து இருக்கும்போது கையை நிக்கிறதே இல்லை. ஏன் தொழிலாளிகளுக்கு எந்த காரியமும் செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க? தயவு செய்து செஞ்சு கொடுங்க. நாங்க அநியாயமா கேட்டோம்னா நீங்க செஞ்சே தர வேண்டாம். நீங்க கேட்கறது தப்பு, நாங்க செஞ்சு தர மாட்டோம்னு சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க செஞ்சு கொடுங்க. இது நியாயமான கோரிக்கை தான். எல்லா காரியமும் ஒரே டைம் நாங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்கல. தொழிலாளி ஐக்கியம் சிந்தாபாத், தர்ணா சமரம் சிந்தாபாத், சத்தியாகிரகம் சிந்தாபாத், சூதனையான தர்ணா சமரம் சூதனையான. லைன்ஸ் ரிப்பேர் பாத்தீங்கன்னா பல வீடுகள் நம்ம நிம்மதியா போய் படுத்து தூங்கணுமா வேண்டாமா? வேலை முடிஞ்சு போய் நிம்மதி படுக்கிற நேரம் ஒழுகுது, படுக்கிற இடத்துக்கு நேரம் ஒழுகுது. என்ன செய்ய முடியும்? மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய பரிமாண கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து தொழிலாளிகள் நியாயமான கோரிக்கைகளை செஞ்சு கொடுங்க. நாங்கள் அநியாயமான எதுவுமே கேட்கல, நியாயமான கோரிக்கைகளை செஞ்சு கொடுங்க. ஆளுகளை மிரட்டாதீங்க, மிரட்டி வேலை வாங்கணும் பழைய காலத்து மாதிரி நினைக்காதீங்க. இப்ப எல்லாம் நவீன காலம், நாகரிக காலம், எல்லாம் படிச்சவங்க. ധർണാ സമരം സൂചനയാണ്. സൂചന കണ്ടുപിടിച്ചില്ലെങ്കിൽ സമരത്തിന്റെ രൂപം മാറും, സമരത്തിന്റെ ഭാവം മാറും. ഇൻക്വിലാബ് സിന്ദാബാദ്, A2C സിന്ദാബാദ്. ഞങ്ങൾ കേട്ടും കോരിക്കை, நியாயமான கோரிக்கை, ഞങ്ങൾ കേട്ടും കോരിக்கை. 13% போனஸ் டாடா கம்பெனி அறிவித்த 13% போனஸ் கிடைக்கும் வரை போராடுவோம். நல்ல மருத்துவ வசதி செய்து கொடுக்கும் வரை, நல்ல மருத்துவ வசதி செய்து கொடுக்கும் வரை, தொழிலாளர் சட்டங்கள் பாதுகாக்கப்படும் வரை, தொழிலாளர் உரிமைகள் பாதுகாக்கப்படும் வரை, தொழிலாளர் சட்டங்கள் பாதுகாக்கப்படும் வரை. இன்கிலாப் சிந்தாபாத், A2C சிந்தாபாத், தொழிலாளி ஐக்கியம் சிந்தாபாத், CPI சிந்தாபாத், இன்கிலாப் 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 சிந்தாபாத். இந்த ரோடு அந்த அவர் சந்தோஷ் சேட்டா, இவர் பாபுராஜ் சேட்டாவும் சொன்னாரு, சிவானந்தன் சேட்டாவும் சொன்னாரு. ரோடு ஒரு பிரசவத்துக்கு 8 மாசத்துக்குள்ள ஒரு பொம்பளையால ஒரு ஆட்டோலையோ வண்டியிலயோ அந்த ரோட்ல கூட்டி வந்தோம்னா வர வழியிலேயே டெலிவரி ആയിരുന്നു. കണ്ണുള്ളവർക്ക് കാണാൻ കഴിയുള്ളൂ. ആ കണ്ണുള്ളത് കൊണ്ട്, മനസ്സിൽ അനുകമ്പയുള്ളത് കൊണ്ട്, കേൾക്കാൻ കാതുള്ളത് കൊണ്ട് AITUC ആവശ്യപ്പെടുന്നു, തോട്ടം തൊഴിലാളികളെ ഇങ്ങനെ നടത്തി വലക്കരുത്. അവർക്ക് ജോലി ചെയ്യാൻ ആവശ്യമായ വാഹന സൗകര്യം ഏർപ്പെടുത്തി കൊടുക്കണം എന്നുള്ളതാണ്. ടാറ്റയുടെ ആശുപത്രി ഇന്ന് ദയനീയമായ, ശോചനീയമായ അവസ്ഥയിലാണ്. അതിൽ മാറ്റം വരണം. 8 മാസം പ്രായമുള്ള ഗർഭിണി ആശുപത്രിയിലെ ഡോക്ടറെ കാണാൻ ഈ വഴിയിലൂടെ വന്നാൽ 8ാം മാസത്തിൽ പ്രസവിക്കുന്ന ഒരു സ്ഥിതിയാണെന്നുള്ളത്. കാരണം കുലുങ്ങി കുലുങ്ങി മരണത്തെ പ്രാപിക്കേണ്ട ഒരവസ്ഥ വരെ ഉണ്ടാകുന്നു. അതിലൊരു മാറ്റമുണ്ടാകണം. തൊഴിലാളി, ഇവിടെ പിറന്ന തൊഴിലാളി, ഇവിടെ ജോലി ചെയ്യുന്ന തൊഴിലാളി, അധ്വാനം വിൽക്കുന്ന തൊഴിലാളി, വേർപ്പൊഴുക്കുന്ന തൊഴിലാളി, ചോര നീരാക്കുന്ന തൊഴിലാളി, ആ തൊഴിലാളിയെ സംരക്ഷിക്കാൻ പിന്നെ ഞങ്ങൾ ആരോടാണ് പറയേണ്ടത്? ഈ സമരത്തിൽ ഒരു സഹോദരി വന്നിട്ടുണ്ട്, അമൃതവള്ളി. അവർക്ക് കണ്ണ് കണ്ടുകൂടാ. കണ്ണ് കാണാത്തത് ജന്മനാൽ കണ്ണ് കാണാതായതല്ല. തോട്ടത്തിൽ
കിളുന്ത് നെയ്യുന്നതിനിടയിൽ അവരുടെ കണ്ണിൽ തേനീച്ച കുത്തി. തേനീച്ച കുത്തിയത് കൊണ്ട് കണ്ണ് കാണാൻ കഴിയുന്നില്ല, അവർക്ക് ജോലി ചെയ്യാൻ കഴിയുന്നില്ല. അവർക്ക് ആനുകൂല്യം കൊടുക്കണം എന്ന് പറഞ്ഞപ്പോ പഞ്ചായത്ത് സർട്ടിഫിക്കറ്റ് പോരാ. ഇനിയിപ്പോ ഇവിടെയുണ്ട് ആശുപത്രി, ടാറ്റയുടെ കീഴിലുണ്ട് ആശുപത്രി, അവിടുത്തെ ഡോക്ടറുടെ സർട്ടിഫിക്കറ്റ് പോരാ. ഇപ്പൊ അവർ പറയുന്നത് മെഡിക്കൽ ബോർഡിന്റെ സർട്ടിഫിക്കറ്റ് വേണം എന്നാണ് പറയുന്നത്. കണ്ണിന് തീരെ കാഴ്ചയില്ല എന്ന് മെഡിക്കൽ ബോർഡ് പറയണം. മാറാത്ത രോഗത്തിന് കിട്ടാത്ത മരുന്ന് എന്ന് പറയുന്നത് പോലെ ഈ പാവപ്പെട്ട തൊഴിലാളി എവിടം വരെ പോണം? തൃശ്ശൂർ മെഡിക്കൽ കോളേജ് വരെ പോണം. കണ്ണ് കാണാത്ത തൊഴിലാളിക്ക് ഇവിടെ ഉമ്മറത്തിറങ്ങി നടക്കാൻ പറ്റുന്നില്ല. അപ്പോഴാണ് മെഡിക്കൽ കോളേജിൽ പോയി സർട്ടിഫിക്കറ്റ് വാങ്ങാൻ പറയുന്നത്. ഇത്ര ക്രൂരമായ നിരുത്തരവാദിത്വപരമായ സമീപനത്തിൽ നിന്ന് മാനേജ്മെന്റ് പിന്മാറിക്കൊണ്ട് തൊഴിലാളികളെ സംരക്ഷിക്കാൻ ആവശ്യമായ നിലപാട് സ്വീകരിക്കണം എന്നാണ് നമ്മൾ ആവശ്യപ്പെടുന്നത്. காட்டாதே காட்டாதே புயல் மேலே உறவு போக்கை காட்டாதே 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 புயல் மேலே உறவு போக்கை காட்டாதே. ഒട്ടം തൊഴിലാളികളെ വന്യജീവികളുടെ മുന്നിലേക്ക് വലിച്ചെറിയാതിരിക്കാനുള്ള ഒരു സന്മനസ്സെങ്കിലും ഈ മാനേജ്മെന്റ് കാണിക്കണം എന്ന് നമ്മൾ പറയുകയാണ്. ഇന്ന് പണിമുടക്കി സമരം ചെയ്തു എന്നുള്ളതിന്റെ പേരിൽ നാളെ ആരെയെങ്കിലും വേട്ടയാടാനാണ് മനോഭാവമെങ്കിൽ, മാറ്റി നിർത്താനാണ് മനോഭാവമെങ്കിൽ ദീർഘകാല പണിമുടക്ക് ഉൾപ്പെടെ നടത്തി അതിനെ ചെറുക്കും എന്നുകൂടി പറയാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. അതുകൊണ്ട് ഈ സമര പ്രസ്ഥാനത്തിന്റെ കീഴിൽ അണിനിരന്നുകൊണ്ട് പോരാട്ട വീര്യത്തോടുകൂടി സമരത്തിനിറങ്ങിയ സഖാക്കളെ, തോഴരെ, സഹോദരിമാരെ, നിങ്ങൾക്ക് ആയിരം ആയിരം അഭിവാദ്യങ്ങൾ. போராட்டத்துக்கு வந்துட்டு ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள நாளைக்கு பழி வாங்கலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அவங்கள வச்சுதான் நம்ம எஸ்டேட்டை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஹிந்திக்காரங்க இல்லைன்னா இங்க ஒரு டிவிஷன்ல ஒரு வேலையும் நடக்காது. நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. நீங்க நாளைக்கு நீங்க அந்த கூட்டத்துக்கு போயிட்டீங்க, நான் கூட்டிட்டு வந்தாலும் நீங்க ஜார்க்கண்ட் போங்கன்னா அத்தனை பேரும் போயிருவாங்க. உங்களால எஸ்டேட் நிர்வாகம் பண்ணவே முடியாது. அதனால அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அவங்கள்ட்ட சொல்லி வேலையை நாங்க செய்யறோம், வேலை நாங்க செஞ்சு தரோம், எவ்வளவு வேலைனாலும் நாங்க செஞ்சு தரோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி ரொம்ப உயரமா உள்ள தேவைகளை மிஷினை வச்சு கொண்டு வெட்ட சொல்றீங்க. இப்ப புதுக்காடு டிவிஷன்ல வந்து 2 நாளா ஹிந்திக்காரங்க யாருமே வேலைக்கு போல, ஆண் பெண் லேடிஸ் ஜென்ஸ் யாருமே வேலைக்கு போல. என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப உயரமா உள்ள காட்டுல மிஷினை வச்சு வெட்ட சொல்றீங்க. அந்த சோல்டர் கையை எவ்வளவு நேரம் வெட்ட முடியும்? தினமும் எப்படி அவங்க வேலை செய்ய முடியும்? எப்படி சம்பாதிக்க முடியும்? அந்த கையை வலிக்குதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இஷ்டமா இருந்தா வேலை செய்ய, இல்லைன்னா போன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த தொழிலாளிகள் 2 நாளா வேலைக்கு போல. நாங்க ஒரு நாள் ஒரு கூட்டத்தை கூட்டோம்னா இத்தனை தொழிலாளி வேலைகளை நீங்க கெடுத்துட்டீங்கன்னு சொல்றீங்க. நியாயம் தான். இத்தனை தொழிலாளி நாங்களா கூட்டல, நீங்களா இந்த போராட்டத்துக்கு நாங்க பலதரப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் நீங்க செஞ்சு கொடுக்காதனாலதான் இந்த போராட்டம். அவங்களுக்கு இந்த 2 நாளா அவங்க புதுக்காட்டுல உள்ள எந்த ஜார்க்கண்ட்காரங்களுக்குமே நீங்க வேலை கொடுக்கல. இது அவங்களை நீங்க பழி வாங்குறதா இல்லையா? வேலை செய்ய மாட்டேன்னு அவங்க சொல்லல. கை வலிக்குதுங்க, கொஞ்சம் கீழே உள்ள காட்டுல கொடுத்தீங்கன்னா நாங்க மிஷின் வெட்டுறதுக்கு, அவங்க மிஷினை வெட்ட மாட்டேன்னு சொல்லல, மிஷினை வெட்டி தரோம், கொஞ்சம் மட்டமான காடை கொடுங்கன்னு கேட்கறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் வந்து இந்த ஊர்ல தான் பிறந்தேன் வளர்ந்தேன். நான் ஒரு 37 வருஷமா வேலை செய்யறேன். எனக்கு வீடு இல்லைன்ட்டாரு மேனேஜர். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த லோயர் டிவிஷன்ல முக்காவாசி நாத்து மிளகு நாத்து நாங்க போட்டது, நாங்க உண்டாக்குனது. இன்னைக்கு வந்து இது எத்தனை டன் இவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? இவங்க இதுல ஆவரேஜ் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த காட்டுல நாங்க தேயிலைக்கு எத்தனை நாத்து போட்டோம், எவ்வளவு தண்ணி ஊத்தணும். ஒரு சின்ன பிரச்சனை, வீடு இல்லைங்கிறாரு. என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கணக்கு முடிச்சா வீட்டை கூட்டினா தான் காசு அப்படின்ட்டாரு. சரி ரைட்டு, வீட்டையும் கூட்டியாச்சு, காசு சரி காசு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். எனக்கு வீடு போடணும்ல. எனக்கு எங்க அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, எனக்கு ரிலேஷன் இருக்குது. நாளைக்கு எல்லாரும் வந்து என் வீட்டுல யாருங்கன்னா ரோட்ல என்ன இருக்க முடியும்? ரோட்ல இருக்கா இல்ல? எங்க அப்பாவே திடீர்னு மண்டையை போட்டாரு. நாங்க என் ஃபேமிலி எல்லாம் நாகர்கோவில்ல இருந்து வரணும் இங்க. அவங்களெல்லாம் நடுத்தருவில் பாய் விரிச்சு படுக்க போட்டுற முடியுமா? இல்ல ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு 2 பேத்துக்கு இடம் கொடுப்பாங்க, ஒரு 3 பேத்துக்கு கொடுப்பாங்க. நம்ம ஃபேமிலிக்கே கொடுப்பாங்க அவங்க.
இதெல்லாம் இவர் வந்து இந்த 2 வருஷமா தான் கொண்டு வந்திருக்காரு. எத்தனை பெரிய மேனேஜரு, எத்தனை சின்ன மேனேஜரு, என்னோட சர்வீஸுக்கு எத்தனை பெரிய மேனேஜரு, எத்தனை சின்ன மேனேஜரு, எத்தனை ஃபீல்ட் ஆஃபீஸருங்க எல்லாரும் வந்தாங்க. ஏன் இவரும் தான் இங்க இருந்தாரு? ஏன் இது அவர் வந்து தப்பு எங்க நடக்குது? யாருனால ஒரு டிவிஷன்ல தப்பு வருது? எதனால இந்த மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் மேல ஒரு തപ്പ് വരുതാ? ഇവിടുത്തെ തൊഴിലാളികൾക്ക് ഒരു 5 സെന്റ് ഭൂമിയെങ്കിലും കൊടുക്കാവുന്ന രീതിയിൽ മലക്കപ്പാറയിൽ ഭൂമി നിൽക്കുമ്പോഴാണ് അത് കണ്ണടച്ച് ചിലർ കൈവശം വെച്ച് അതിൽ നിന്നും ചില ലാഭങ്ങൾ ഉണ്ടാക്കി ചില രാഷ്ട്രീയ പാർട്ടികൾ അട്ടയെ പോലെ ചോര കുടിച്ച് വീർക്കുന്ന ഒരു സാഹചര്യം നമ്മുടെ നാട്ടിലുണ്ടാകും. ഇതിനെല്ലാം എതിരെ കണ്ട് കണ്ണടച്ച് നിൽക്കാൻ പറ്റിയ ഒരു സംഘടനയല്ല AITC. AITC സ്വാഭാവികമായിട്ടും ഈ രാജ്യത്തെ തൊഴിലാളികളുടെ വിഷയത്തിൽ രാഷ്ട്രീയം നോക്കാതെ, ഏത് കാലഘട്ടം നോക്കാതെ, ആര് ഭരിക്കുന്നു എന്ന മുഖം നോക്കാതെ ഇടപെടുന്നത്. അതുകൊണ്ടാണല്ലോ നമ്മൾ ഈ വരുന്ന ജനുവരി 17-ാം തീയതി ഈ ഭരണത്തിനെതിരെ സെക്രട്ടേറിയറ്റിന്റെ മുന്നിലേക്ക് നമ്മൾ മാർച്ച് വെച്ചത്. സഹകളെ, ഇത് നമ്മുടെ അവകാശം നേടിയെടുക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ടാണ്, നമുക്ക് അവകാശപ്പെട്ടതിന് വേണ്ടിയിട്ടാണ്. അനർഹമായി ഒന്നും നമ്മൾ ചോദിക്കുന്നില്ല. ഞാനിവിടെ വരുമ്പോ പല ആളുകളും പറയാറുണ്ട്, ലായങ്ങൾ, പാടികൾ, അതിനകത്തൊരു മഴ പെയ്താൽ ആ വീട്ടിനകത്ത് പാത്രങ്ങൾ തികയാതെ വരുന്നു. എന്തിനാ? വെള്ളം പിടിക്കാനായിട്ട്. അത്രയും ചോർച്ച നിറഞ്ഞ ഒരു പാടികളാണ്. ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞ പോലെ ആടുമാടുകളെ പോലെയാണ് ഇന്നിവിടുത്തെ ഓരോ തൊഴിലാളികളുടെയും ജീവിതം. മനുഷ്യന്റെ ജീവിത പ്രയാസങ്ങൾ തള്ളി നീക്കുന്നതിന് വേണ്ടി തൊഴിലെടുക്കുമ്പോൾ ആ തൊഴിലെടുക്കുന്ന മേഖലയിൽ ഏറ്റവും കുറവ് കൂലിയും ജീവിത സാഹചര്യവും അനുഭവിക്കുന്ന തൊഴിലാളികളാണ് കേരളത്തിലെ തോട്ടം മേഖലയിൽ പണിയെടുക്കുന്ന പാവപ്പെട്ട തൊഴിലാളികളെന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. എന്നാൽ ആ തൊഴിലാളികളുടെ തൊഴിലും കൂലിയുമെല്ലാം സംരക്ഷിക്കുകയും അതിനുവേണ്ടിയുള്ള സംഘടനാ പ്രവർത്തനങ്ങൾ ഒരുക്കുന്നതിൽ ഈ മേഖലയിൽ ഒന്നാമത്തെ യൂണിയനായി AITC മാറി നിൽക്കുന്നു. ഇതാണ് ഈ ലായങ്ങൾ എന്ന് പറയുന്ന സ്ഥലം. ഈ ലായം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ശരിക്കും പറഞ്ഞാൽ മൃഗങ്ങളെ പാർപ്പിക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ടുള്ളൊരു സ്ഥലമാണ് ഈ ലായം. ഇതുപോലെയുള്ള ചെറിയ 200-300 സ്ക്വയർ ഫീറ്റ് വീടിൻ്റെ അകത്താണ് ഈ തോട്ടം തൊഴിലാളികൾ ജീവിക്കുന്നത്. ഇതിൻ്റെ അകത്തേക്ക് കയറി കഴിഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ നമുക്ക് അതീവ ശോചനീയത തോന്നും. ഒരു മുറി ഉണ്ടാവും. ഈ മുറിയിലായിരിക്കും ചിലപ്പോൾ ഒരു 2-3 ഫാമിലി തന്നെ കഴിയുന്നു. വളരെ ശോചനീയമായ രീതിയിൽ ഇത്തരത്തിലുള്ള തൊഴിലാളികൾ ജീവിക്കുന്ന മറ്റൊരു വർഗം, തൊഴിലാളി വർഗം വേറെ ഇല്ല. എങ്ങനെയാണ് ഈ തോട്ടം തൊഴിലാളികളുടെ ഈ ദുരവസ്ഥയ്ക്ക് ഒരു മോചനം എന്ന് മനസ്സിലാക്കുന്നില്ല. നിതാന്തമായ പോരാട്ടങ്ങൾക്ക് സാക്ഷ്യം വഹിക്കുക എന്നല്ലാതെ ആ തൊഴിലാളികൾക്ക് എങ്ങനെയാണ് അവരുടെ ജീവിതം കുറേയും കൂടി മറ്റ് ലോകങ്ങളെപ്പോലെ തന്നെ ഒരു പുതിയ നവീനമായിട്ടുള്ള ജീവിതശൈലിയിലേക്ക് എത്തിച്ചേരുക എന്നുള്ളത് ഇപ്പോഴും പറയാറായിട്ടില്ല. നല്ല മരുத்துவ വസതി ചെയ്തു കൊടുക്കും വരെ, നല്ല മരുத்துவ വസതി ചെയ്തു കൊടുക്കും വരെ, തൊഴിലാളർ ചട്ടങ്ങൾ പാലിക്കപ്പെടും വരെ, തൊഴിലാളർ ഉரிமைகள் പാലിക്കപ്പെടും വരെ, തൊഴിലാളർ ചട്ടങ്ങൾ പാലിക്കപ്പെടും വരെ ഇൻക്ലാബ് സിന്ദാബാദ്, AITC സിന്ദാബാദ്, തൊഴിലാളി ഐക്യം സിന്ദാബാദ്, CPI സിന്ദാബാദ്, ഇൻക്ലാബ് സിന്ദാബാദ്.